ஆத்மாவின் தாகும் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி 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 சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி வலியின் அப்பால் அமைதி கூட்டத்தின் அப்பால் அமைதி தன்னுடன் இணையும் அந்த நிமிடம் அமைதி மூச்சுகளுக்கு ஓய்வு தரும் அமைதி இரவு மடியின் மென்மை அமைதி கண்களின் உறக்க நிழல் அமைதி ஓய்வின் பேரே அது அமைதி ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி ஒவ்வொரு மௌனத்திலும் ஒலிக்கும் அமைதி மௌனத்தின் மொழியில் மறைந்த அமைதி சோர்வின் முடிவில் உதிக்கும் அமைதி பயத்தின் பின் மலரும். ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்புல 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியில இன்னைக்கு 18வது நாள். இன்னைக்கு முரளியோட ரிவைஸ் நம்ம செய்ய போறோம். 31 டிசம்பர் 2002 முரளி. அப்படின்னா பழைய ஆண்டின் முடிவாகுது, புதிய ஆண்டின் தொடக்கம். அதாவது டிசம்பர் இருக்கு இல்லையா, டிசம்பர் 31னா அடுத்து 2003 வரப்போகுது. புதிய ஆண்டு தொடங்குது. இப்போ உலகத்துல என்ன அலை இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், செலிப்ரேஷன் இருக்கும், பார்ட்டி நடத்துவாங்க, பழைய ஆண்டுக்கு விடை கொடுப்பாங்க, புது ஆண்டுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆமா, கேண்டில் ஏத்துவாங்க, கேண்டில் லைட் வைப்பாங்க, ஒரு விதமான ஹாப்பியா இருப்பாங்க எல்லாரும். அப்படின்னா வரப்போகும் நாளுக்கான உற்சாகம் இருக்கும், உமங்கு இருக்கும், ஊக்க உற்சாகம் இருக்கும். அப்படின்னா நமக்காக பிராமண வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமே புதுசுதான், ஒவ்வொரு நேரமே விழாதான், ஒவ்வொரு டைமே உற்சாகத்தினுடைய நேரம் தான். ஏன்னா நமக்காக சிறப்பான இப்போ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கணமும் புதியது, ஒவ்வொரு கணமும் புதுசா இருக்கு. எது நடந்தாலும் புதுசுதான். ஏன்னா நாம நமக்குள்ள புதுமையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். பாபாவோட ஞானம் கிடைக்கிறப்போ நாங்க புதிய பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஞானம் கிடைச்சது என்ன சொன்னோம்? புதிய பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சொன்னோமா இல்லையா? சொன்னோம் தானே? புதிய பிறவி எடுத்திருக்கோம். பாபா நமக்கு புதிய பிறவி கொடுத்திருக்காரு. கூடவே பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நேரமே சிறப்பாயிடுது. ஏன்னா ஒன்று நம்மளுடைய அடையாளம் இருக்கு, இன்னொன்னு பகவானோட சரியான அடையாளமும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த சிறப்பு ஞானத்தின் காரணமாக நம்மளுடைய ஒவ்வொரு டைமும் சிறப்பாக இருக்கு. அப்படி என்றால் இந்த முரளியிலையும் பாபா சொல்றாரு, புதிய ஆண்டுக்கான ஊக்க உற்சாகம் கொடுக்கிறாரு, வரதானமும் கொடுக்கிறாரு, நமக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கிறாரு. அப்படின்னா முரளியினுடைய டைட்டில் என்ன? இந்த புதிய வருஷத்துல எல்லா கஜானாக்களையும் வெற்றியாக்கி வெற்றி மூர்த்தியா ஆகுங்க அப்படின்னு பாபா வரம் கொடுக்கிறாரு, சிறப்பை காட்டுங்கன்னு சொல்றாரு. இந்த புது வருஷத்துல எல்லா கஜானாக்களினுடைய வெற்றி மூர்த்தியா ஆகுங்க, சிறப்பை காட்டுங்க. அப்படின்னா அது 2002 கடைசி நாள் 2003 வரப்போகுது. பாபாவினுடைய வரதானம் அப்போ இருந்தது, ஆனா இன்னைக்கு அது நமக்கு அதே அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் புதுசு. அது ஒரு விஷயம். இப்போ என்ன நடக்குது? புது வருஷம், புது யுகம் வரப்போகுது. எப்போ? நாளைக்கா? இப்போ கேலண்டர் படி நாளைக்கு புது வருஷம் வரப்போகுது. அதாவது சவுத்துல உகாதி அப்படின்ற ஒரு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க.
இப்போ ஹிந்து புதிய ஆண்டை தொடர்ந்து நாம் என்ன பண்ண போறோம்? புதிய ஆண்டினுடைய பெயர் என்ன, வரப்போகிறதுனுடைய பெயர் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அகங்காரத்தை மாற்றம் பண்ணணும், அகங்காரத்தை ஞானத்தால மாற்றணும். நாம பாபாவினுடைய முரளியின் மகா வாக்கியத்தை அந்த அர்த்தத்தோட நம்ம தொடர்பு படுத்துப்போம், எடுத்துப்போம். நமக்காக இப்போ நாளையில இருந்து புதிய வருஷம் தொடங்க போகுது அப்படின்னா நாம நமக்கு பாபா இந்த முரளியில கொடுத்த வரதானங்கள் படி நம்மளையும் பயன்படுத்திக்கணும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாபா எப்படி உலகத்துல புதிய வருஷம் தொடக்கத்துல கிஃப்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா பாபாவும் நமக்கு எல்லா குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுக்கறாரு. எந்த கிஃப்ட் கொடுத்திருக்காரு பாபா? ஆமா, நாம எல்லா குழந்தைகளுக்கும் கோல்டன் கிஃப்ட் கொடுத்திருக்காரு. கோல்டன் உலகத்துக்கு நம்ம போறோம் இல்லையா, அதனால கோல்டன் உலகம் என்றால் எல்லாமே கோல்டு, எல்லாமே கோல்டன் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பிரதர் சொல்றாரு கோல்டன் சங்கல்ப், அதாவது கோல்டன் தாட்ஸ் ஆயிடும், நேரமும் கோல்டன் ஆகிடும், எல்லாமே கோல்டு தான். அப்படின்னா பாபா நம்மள எல்லோரையும் கோல்டன் கிஃப்ட் அதிகாரியா ஆக்கியிருக்காரு, நம்மள அதிகாரி ஆத்மாவா ஆக்கியிருக்காரு. பாபா யாரு? அவரு என்ன சொல்றாரு பாபா? வரப்போகும் புதிய யுகம் சத்தியுகத்தினுடைய யுகம், கூடவே நமக்கு புதிய பிறவியும் கொடுக்கிறாரு. அப்படின்னா புதிய பிறவியினுடைய தாதா பாபா, அவர் நம்மள குழந்தையாக்கி இந்த கோல்டன் கிஃப்டினுடைய அதிகாரி ஆக்கியிருக்காரு. கோல்டன் கிஃப்டினுடைய சிறப்பு எவ்வளோ உயர்ந்தது, உலகத்துல கொடுக்கக்கூடிய கிஃப்ட் எவ்வளோ உயர்ந்ததுன்னு சொன்னாலும் சிறந்ததுன்னு சொன்னாலும் இந்த கிஃப்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு மதிப்பே கிடையாது, மதிப்பு கொஞ்சம் தான் இருக்கும். எவ்வளோ பெரிய கிஃப்ட்னு சொன்னாலும் பெரிய கிஃப்ட், இதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லை. கோகினூர் தங்கம் வைரம்னு சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய ராஜ்ய பதவிக்கு அது ஒண்ணுமே இல்லை. இப்ப சிம்மாசனமா இருக்கட்டும், கிரீடமா இருக்கட்டும், எதுனால்தான் இருக்கட்டுமே, ஆனா பாபா நமக்கு கொடுத்த இந்த கிஃப்ட் இதுக்கு நம்ம கம்பேர் பண்றப்போ என்னதான் பெரிய கிஃப்டா இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது, குறைவாக தான் இருக்கும். அது இந்த கிஃப்டின் சிறப்பு என்ன அப்படின்னா நம்மள எல்லோருக்கும் இந்த கிஃப்ட் கிடைக்க முடியும். எத்தனை பாபாவோட குழந்தை இருக்காங்களோ எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் பாபா கிட்ட இருந்து கிடைக்குது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கூடவே பாபா திரும்ப சொல்றாரு இந்த கோல்டன் கிஃப்ட் பாபா கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல எந்த கிஃப்டோட ஒப்பிட்டோம் அப்படின்னா இது மிகவும் மதிப்புள்ள கிஃப்ட், இந்த கிஃப்டோட சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. இப்போ பாபா நமக்கு இன்னும் அதிகாரம் கொடுக்கிறாரு, அதிகாரத்தன்மையை கொடுக்கிறாரு. எந்த விஷயத்திலையும் நாம அதிகாரி ஆகிறோம்னு பாக்குறாரு. இந்த கோல்டன் கிஃப்ட் கொடுக்கிறாரு. கோல்டன் ஏஜின் கோல்டன் கிஃப்ட் கிடைக்கிறப்போ கோல்டன் உலகம் அதோட சேர்த்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ சுயராஜ்யத்தினுடைய கிஃப்ட் கிடைக்குது, சுயராஜ்யத்தின் அதிகாரம் கிடைக்குது. அதுவும் எவ்வளவு உயர்ந்தது. ரெண்டாவது பாயிண்ட் நாம பார்க்கலாம். பாபா தெளிவா சொல்றாரு என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ராஜா குழந்தை அப்படின்னு. இப்படி உலகத்துல எந்த ஒரு அப்பாவும் இல்லை அவருடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா ஆக முடியும்னு சொல்லுவாங்களா? பாபாவுக்கு மட்டும்தான் இந்த வித்தியாசம் இருக்கு. நான் ஒரே அப்பா தான் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தைன்னு சொல்ல முடியும். எப்படி ராஜா? இப்போ நம்ம சொன்னது சுயராஜ்யத்தின் அதிகாரி. அப்படின்னா ஸ்வராஜ்யத்துல அதிகாரியா இருந்தோம்னா நம்ம பாபாவினுடைய ராஜ குழந்தை, சுதந்திரமானவங்க தானே. அதிகாரிகள் நாம என்ன செய்யணும், என்ன செய்ய வைக்கணும் அப்படின்றத நம்மளே தீர்மானிக்க முடியும். ஸ்வராஜ்யத்தினுடைய அதிகாரத்தோட சேர்த்து இன்னும் ஒரு சிறப்பு விஷயம் நமக்கு கிடைக்குது. ஆமா, நம்ம சுயராஜ்யத்தின் அதிகாரியாகி சுயராஜ்யத்தினுடைய சிம்மாசனத்துல அமர்றதோட சேர்த்து நமக்கு பாப்தாதாவினுடைய இதய சிம்மாசனமும் கிடைக்குது. இது எவ்வளோ பெரிய சிம்மாசனம். நம்மளுடைய அதிர்ஷ்டம்னு சொன்னாலும் இல்ல அதிகாரம்னு சொன்னாலும் ஒவ்வொன்னா நம்ம விவரிச்சு சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்றோம்ல. அப்படின்னா சுயராஜ்யத்தின் அதிகாரி நாம நம்மளுடைய கர்மேந்திரியம் அல்லது சூட்சும இந்திரத்தினுடைய வசத்துல கிடையாது. நாம் அதை கட்டுப்படுத்த முடியும், அதனுடைய சந்தோஷம் இருக்கும். அப்புறம் பாபாவினுடைய இதய சிம்மாசனத்தின் சந்தோஷத்தையும் நாம அனுபவம் பண்றோம். இது எப்போதும் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம்.
எங்க தேடினாலும் கிடைக்காது, வேற எந்த காலத்திலையும் கிடைக்காது. இந்த நேரத்தின் சிறப்பு நமக்கு நேரடியா பகவானோட இதய சிம்மாசனம் கிடைக்குது. அப்படின்னா பாபா நமக்கு நினைவுபடுத்துறாரு, பாபாக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய குழந்தைகளை பார்த்து நம்முடைய சிறப்புகளை விவரிச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அப்படின்னா நாமளும் நம்முடைய சிறப்பு என்னன்னு நினைவுல வச்சிருக்கணும். இதனால நாம நினைவுல இருக்கிறப்போ நமக்கு ஒவ்வொரு டைமும் புதுசா தோணும், ஒவ்வொரு கணமும் ஊக்கம் உற்சாகம் நிறைஞ்சதா அனுபவமாகும். அப்படி என்றால் இந்த நேரத்தின் சிறப்பு என்னன்னா, இந்த நேரத்திலேயே நமக்கு பரமாத்மாவோட அறிமுகம் கிடைக்குது. பரமாத்மாவோட நாம சந்திச்சுட்டு இருக்கோம், சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படின்னா நாம அந்த பரமாத்மா சந்திப்பினுடைய நசால இருக்க முடியும். அது முழு கல்பத்திலையும் இப்பதான் கிடைக்குது. இந்த சங்கமயுகத்தின் சிறப்பு இது. புதிய தன்மை இருக்கு. இதனால ஒவ்வொரு கணமும் சிறப்பாயிடுது. ஒவ்வொரு கணமும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, ஒவ்வொரு கணமும் சுகத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, ஒவ்வொரு கணமும் முன்னேற்றத்திற்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பரமாத்மா சந்திப்பு, நாம ஆத்மா, நாமளே நம்மளை சந்திக்கிறப்போ நமக்கு பரமாத்மாவினுடைய ஞானம் கிடைக்குது. நமக்கு பரமாத்மா சந்திப்பு அனுபவமும் நாம பெற முடியும். வெறும் சந்திப்பு மட்டும் கிடையாது, பரமாத்மா கூட இருக்கிறது. பரமாத்மாவினுடைய பாலனை ஒவ்வொரு டைமும் பரமாத்மாவோட இணைஞ்சிருக்கிறது. இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய இந்த நேரம் தான் கிடைக்குது. இதுதான் இந்த நேரத்தின் சிறப்பு. அடுத்து நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, நான் யார், என்னுடையவர் யார். சுலபமான மற்றும் ஆனந்தமான புருஷார்த்தம் பண்ணுங்க. உண்மையான பாயிண்ட் இப்ப எங்க இருக்கு, அதுதான் இது. அதாவது பலவிதமான பதில்கள் கிடைக்குது. எவருடைய தனிப்பட்ட நிலை எப்படி இருக்கோ அதுலயே அவங்க குஷி அடைஞ்சிடுறாங்க. ஆனா உண்மையான குஷி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சுயத்துல இருக்கிறது, சுயத்தின் உள்ளே இருக்கு. அமைதி, ஆனந்தம், சுகமாக இருக்கிறது. இதான் உள்ளார்ந்த அமைதி, உள்ளார்ந்த சாந்தி. அது எங்க கிடைக்குது, எந்த கடையில வாங்க முடியும்? பரமாத்மாவின் கடையில தான் கிடைக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கிறப்போ சத்தியத்தினுடைய அடையாளம் கிடைக்குது. வெறும் அடையாளம் மட்டும் இல்ல, சத்தியத்தின் அனுபவமும் கிடைக்குது. நம்மளுடைய சொந்த அனுபவம் தான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குது. பரமாத்மா கூட இருக்கிறது, பரமாத்மாவின் சங்கத்து கூட இருக்கிறது, இதுதான் உண்மையான குஷி. இதுதான் அவினாஷி, அழிவற்ற குஷி, அழிவற்ற பெருமிதம். இது நமக்கு இந்த சிறப்பு சங்கமயுகத்துல பாபா கிட்ட இருந்து கிடைக்குது. அப்படின்னா நாம இந்த புருஷார்த்தத்துல இருக்கிறப்போ நான் யாரு, என்னுடையவர் யாரு அப்படின்றத பாபா சொல்றாரு. பாபா எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. கூடவே சகஜ யோகியாக பார்க்க விரும்புறாரு. நம்மள எல்லோரையும் முரளியில பாபா சொல்றாரு, குழந்தைகள் என்ன சொன்னார் பாபா, ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. எதுக்கு கேட்டாரு பாபா, எதுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு கேட்டாரு. பலவிதமான ரீசன்ஸ் இருக்கு. பாபாவினுடைய பாதை ஹைவே மாதிரி, அதை விட்டுட்டு தெருவுல போயிட்டு ஏன் சுத்திட்டு இருக்கீங்க? அது ஒரு ரீசனா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். பாபா சொல்றத நாம ஈஸியா எடுத்துக்கல அப்படியும் இருக்கலாம். இப்ப ரொம்ப நம்ம என்ன பண்றோம், காம்ப்ளிகேட்டா அப்படியே சிந்திக்கிறோம். அப்படின்னா எதுவுமே கஷ்டமா தோண மாட்டேங்குது, தோன்றுது எல்லாமே கஷ்டமா தோணுது. இப்ப சந்தேகம் வைக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. சந்தேகம் வைக்கலன்னா ஈஸியா இருக்கும். கேள்வியை உருவாக்குறோம், வேஸ்டா சிந்தனை பண்றோம். அப்படின்னா இது எல்லா விஷயத்திலையும் நமக்கு கஷ்டம் வந்துடுது. இப்ப சகஜ புருஷார்த்தியா இருக்கணும்னா சகஜ நினைவு இருக்கணும், சகஜ யோகி ஆகணும். இப்ப அதன் மூலமா சகஜ புருஷார்த்தி ஆக முடியும். புருஷார்த்தம் ரொம்ப கஷ்டமா தோணுது, மனம் உடையிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா இதற்கான காரணம் பாபா சொல்றாரு, சகஜமானது நீங்க தான் கஷ்டமாக்கிக்கிறீங்க. அப்படின்னா இந்த ஒரு விதிய பாபா சொல்றாரு இன்றைக்கான முரளியில, நான் யார், என்னுடையவர் யார். இந்த ஈஸியான ஒரு விஷயத்த நீங்க அனுபவம் செய்யுங்க. இப்ப புருஷார்த்தம் எப்படி இருக்கு, ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நான் யார், என்னுடையவர் யார், அதனுடைய அர்த்தம் நான் யார் அப்படின்னா தன்னுடைய சொரூபம், சொரூபத்துல சுய தர்மத்துல இருக்கிறது.
அதாவது ஆத்மா இந்த உடல்ல இருந்து, பெயர்ல இருந்து, கதாபாத்திரத்துல இருந்து, இந்த பழைய உலகத்துல இருந்து, இந்த பழைய நாடகத்துல இருந்து, நடத்தையில இருந்து, பழைய சம்ஸ்காரத்துல இருந்து, பழைய உறவுகள்ல இருந்து, இந்த எல்லா விஷயத்துல இருந்து விடுபடுறது. நான் யார் அப்படின்னா இது எல்லாமே எல்லாத்துல இருந்தும் விடுபடணும், எதனுடைய தாக்கமும் இருக்கக்கூடாது. ஆத்மா சத்தியம், சைதன்யம், அவிநாசி. பாபா போல சத்சித் ஆனந்த ஸ்வரூபம் நாம இந்த நினைவுல கொண்டு வரப்போ நான் யாரு, வெறும் பிந்து மட்டும் கிடையாது, ஆனா அந்த பிந்துவினுடைய சிறப்பையும் பார்க்கிறோம். அந்த புள்ளியினுடைய சுபாவம், சம்ஸ்காரம், அதனுடைய அடையாளத்தையும் நாம நினைவுல கொண்டு வந்தோம்னா நாம யாருன்ற ஆனந்தத்தினுடைய அனுபவம் நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் என்னுடையவர் யார். இப்ப இந்த எனது மூலம் நாம என்ன செய்யறோம், எனது யார் என்பதுல நாம இதுவரை பலவிதமா எனது அப்படின்னு வச்சிருக்கோம். என்னென்ன எனதுன்னு வச்சிருக்கோம்? ஒரு 3 விஷயம் சொல்லுங்க பாப்போம். என்னுடைய உடல், என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய குடும்பம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு முதல் எனது அப்படின்னா என்ன? ஒரே ஒரு எனது அப்படின்னா எனது பாபா, என்னுடைய பாபா, அவ்வளவுதான். மற்ற எல்லாமே எனது அப்படின்னு வச்சுக்கிறத முடிச்சிருங்க, பாபாவுடையதான் ஆக்கிடுங்க. எல்லா சாவியும் பாபாட்ட கொடுத்துடணும். அப்படின்னா எனது ஒன்று மட்டும், ஒரே ஒரு பாபா, எனது பாபா, ஒரே ஒரு பாபா. இந்த புருஷார்த்தம் ஈஸியானது, ஆனந்தத்தையும் கொடுக்கும். நான் யார், என்னுடையவர் யாருன்னு நம்ம பாக்குறப்போ யார் நினைவுக்கு வராங்க? இதை கேட்டோன்னே இந்த வார்த்தை தாதி ஜானகிஜி எத்தனை டைம் நம்ம எல்லோரையும் சொல்லியிருக்காங்க, கிளாஸ்ல சொல்லிட்டே இருப்பாங்க, ஞாபகம் வருது இல்லையா? நான் யார், என்னுடையவர் யார், நான் யார், என்னுடையவர் யார் அப்படின்னா இதுல இருந்தே அவங்க அதை ஒரு மந்திரம் போல நமக்கு நினைவுபடுத்திட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியானது, இதுவே முழு ஞானத்தினுடைய சாரமா இருக்கு. இதுல நம்ம உறுதியா இருந்தோம்னா எந்த சூழ்நிலையும் எதுவும் நம்மள அசைக்க முடியாது. கூடவே நம்மளுடைய இலக்கு என்னவோ, நம்மளுடைய எல்லா பொறுப்புமே அதை வெற்றியாக்கிடும். இல்ல பாபாக்கு சமமா ஆகிறதுக்கோ அதற்கு நாம ஈஸியா அடைய முடியும். நாம இந்த புருஷார்த்தத்துல இருக்கிறப்போ இதற்கு இவ்வளவு முக்கியம் இருக்கு. அதனாலதான் தாதி திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்துறாங்க, இதையே நினைவு பண்ணுங்க, இந்த நினைவுல இருங்க. மற்ற விஷயத்துல நம்ம தவறான அடையாளத்தை உருவாக்கி இருக்கோம். இப்ப அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துருங்க. இந்த உலகத்தினுடைய பொருள் இல்ல நம்மளுடைய சொந்தமான முன்னாடி நடந்த, அதாவது நடுவுல உள்ள சம்ஸ்காரம், இந்த இதுல இருக்கக்கூடிய பற்றுதல், அதுல இருந்தெல்லாம் நம்ம ஈஸியா பிரிஞ்சு வந்துடணும். பகவான் கூட நாம இந்த பயிற்சியின் மூலமா நம்ம பகவான் கூட அதிகரிக்கணும், பகவான் மேல பற்ற அதிகப்படுத்தணும். அப்படின்னா இதுதான் பாபாவினுடைய விதி, இதுதான் பாபா சொல்லக்கூடிய ரூல். இந்த முரளியில பாபா நமக்கு சொல்றாரு, நினைவுபடுத்திருக்காரு. கடைசி பாயிண்ட் என்ன? குஷிக்கான பாயிண்ட், சுகத்திற்கான பாயிண்ட். பாபா உங்களுக்கு வெற்றி பெறுங்கள் அப்படின்ற வரதானம் கொடுக்கிறாரு. வெற்றி ஆகுங்க அப்படின்னா வெற்றி இருக்கு. வெற்றி யாருக்கு இந்த வரதானம் கிடைச்சிருக்கு? பாபாட்ட இருந்து கிடைக்குது. வெற்றி பெறுங்கள். இப்ப இந்த வரதானத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருவருக்கும் இந்த வரதானம் கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம் நாம அதை உணர முடியும். பாபாட்ட இருந்து ஆத்மாவுக்கு வெற்றி பெறுங்கள் அப்படின்ற வரதானம் கிடைக்குது. இப்ப ஃபீல் பண்ணலாமா? எல்லாரும் ஃபீல் பண்ணுங்க. பாபாட்ட இருந்து எனக்கு வெற்றி பெறுங்கள் அப்படின்ற வரதானம் கிடைக்குது. கிடைச்சுதா? நம்மள பாப்தாதாவின் முன்னாடி பாருங்க, பாபா கிட்ட இருந்து இந்த வரதானத்தை அடையிறேன். வெற்றி பெறுங்கள் என்ற வரதானம். அப்படின்னா பாபாவின் இந்த வரதானம் யார் கொடுத்தது நமக்கு? வரதாதா பாபா கொடுத்தார். அவர் நேரடியாக உயர்ந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் சர்வ சக்திவான். அப்படின்னா இந்த வரதானத்தை கொடுத்தது நமக்கு அதை வெற்றியாகும், சக்தியும் கொடுக்கிறாரு. கூடவே அவருடைய துணையும் கிடைக்குது. இந்த விஷயத்த நம்ம மறக்க கூடாது. நமக்கு நேரடியா பரமாத்மா பகவான் கிட்ட இருந்து வரதானம் கிடைக்குது, வெற்றி அடையறதுக்கான வரதானம். அதனாலதான் பாபா சொல்றாரு, வெற்றி பிராமண பிறவியின் உரிமை, பிறப்பிலேயே கிடைச்ச உரிமை. நம்மள எல்லா குழந்தைகளுக்கும் உரிமையை கொடுக்கிறாரு. வெற்றி அடையிறது உண்மையான வெற்றினா என்ன? இதற்கும் எந்த ஒரு வரையறை கிடையாது. உறுதிப்பாட்டுல வெற்றி இருக்கு, திருப்தியில, நிச்சயத்துல, இந்த எல்லா குணத்திலையும் குணங்களால கூட வெற்றி கிடைக்குது. அந்த குணங்களை நாம எடுத்துக்கிட்டா அது ஒரு வெற்றி.
ஒரு விதமா பார்த்தோம்னா இந்த ஸ்தூல வடிவத்துல நமக்கு எப்பவுமே தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் நேரடியா வச்சு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பாபாவோட வரதான் நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு, கிடைச்சிட்டே இருக்கும், கிடைச்சிட்டே இருந்தது. இப்ப நாம அதனால முன்னேறிட்டே போறோம் புருஷார்த்தத்துல. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய வெற்றிக்கான இலக்கை நாம வச்சுக்கணும். ஹெட்டிங்ல பாபா சொன்னது மாதிரி ஒவ்வொரு கஜானாவையும் நம்ம வெற்றி ஆக்கணும். அதுதான் நம்மளுடைய அட்டென்ஷன், இப்போதைய நேரத்தின் புருஷார்த்தமாக இருக்கணும். அதுதான் நம்ம இப்போ செய்யக்கூடிய வேலை. இப்போ கஜானாக்கள் நமக்கு பாபாட்ட இருந்து என்னென்ன கிடைச்சிருக்கு? ஞானம், குணம், சக்தி, நேரம், சங்கல்பம். அப்படின்னா முதல்ல நேரம், அப்புறம் சங்கல்பத்தின் விஷயம். இப்போ என்ன பண்ணணும்? அவ்வியக்த முரளிலையும் பாபா நமக்கு நினைவுபடுத்துறாரு இந்த நேரத்தின் முக்கியத்துவம் எவ்வளோ அப்படின்னு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு டைமும் ரொம்ப வேல்யூவானது. அப்படின்னா நேரம், சுவாசம், சங்கல்பம் இது எல்லாமே கஜானா. நமக்கு குழந்தைகளாக கிடைச்சிருக்கு, குழந்தைகளாகி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த கஜானாக்களை நம்ம எப்படி வெற்றி அடையலாம்? எவ்வளோ நம்ம சரியா பயன்படுத்துறோமோ, எவ்வளோ நாம அதை நல்ல முறையில செயல்படுத்துறோமோ, மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ, அதற்கேத்த மாதிரி வெற்றி கிடைக்கும். அதற்கேத்த மாதிரி நம்ம கஜானாக்களை சேமிப்பு செய்வோம். இங்க இது வேறுபட்டது. உலகத்துல என்ன நடக்குது? எவ்வளவு பயன்படுத்துறாங்களோ அவ்வளவு காலியாயிடும். ஆனா கஜானாக்கள் ஸ்தூலமா பயன்படுத்தினா அது குறையும். அதாவது இங்க நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோமோ அவ்வளவு அதிகமாகும். இங்க இருக்கக்கூடிய கஜானாவினுடைய சிறப்பே அதான். எவ்வளவு நம்ம பயன்படுத்துறோமோ அவ்வளவு அது அதிகமாகும், அவ்வளவு அது அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்படின்னா இந்த கஜானா தான் என்ன ஆகுது? யாராவது எடுத்தாலும் அவங்களுக்கு நன்மை ஆயிடுது, அவங்களுக்கு கஜானா அதிகரிக்குது. ஞானத்தின் கஜானா, சிறந்த சங்கல்பத்தின் கஜானா, இது எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட எடுத்தாலும் அவங்களுக்கு பயன் தான் கொடுக்கும், அவங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இது எல்லாமே பாபா சொல்றாரு, இந்த எல்லா கஜானாக்களும் நமக்கு கிடைச்சது. இதை நம்ம வெற்றி ஆக்கிடணும். எப்ப நாம இதை வெற்றி ஆக்க முடியும்? நாம பயன்படுத்துறப்போ சரியான முறையில அதுவும் பயன்படுத்தணும். சரியான முறையில பயன்படுத்துறதுனா என்ன? ஸ்ரீமத் படி அட்டென்ஷனோட நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி நான் யாரு, என்னுடையவர் யாருன்ற நினைவோட சரியா பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும். இந்த கஜானாக்களுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமான பாபாவினுடைய இந்த முரளியில நம்ம குஷிக்கான பாயிண்ட் 5 எடுத்திருக்கோம். முதல் பாயிண்ட் என்ன? எல்லோருக்கும் கோல்டன் உலகத்தினுடைய கிஃப்ட். 2வது பாபாக்கு பெருமை இருக்கு, அவருடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை அப்படின்னு இல்லையா? கவலையற்ற மகாராஜா குழந்தைங்க. முரளியில இந்த வார்த்தை வந்திருக்கு. மற்றும் பரமாத்மா சந்திப்பின் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் இது. இது இந்த நேரத்தின் சிறப்பு. இதுல 3வது பாயிண்ட் நான் யார் மற்றும் என்னுடையவர் யார், என்னுடைய புருஷார்த்தம் என்ன. இந்த பாயிண்ட் 3வது. ஆனந்தத்தின் யுகம்னு சொல்றாங்க. சங்கம் யுகத்தின் மற்ற சிறப்புகளையும் பாபா சொல்றாரு. ஆனந்தத்தின் யுகம் தான். மற்றும் இன்னும் என்ன சங்கம் யுகத்தினுடைய சிறப்புன்னு பாபா முரளியில சொல்றாரு. 4 வார்த்தைகளை சொல்றாரு. சம்பாதிப்பதற்கான யுகம், பறப்பதற்கான யுகம், பறக்க வைக்கும் யுகம். பாபா 2 முக்கியமான வார்த்தை சொல்றாரு, இந்த முரளியில பயன்படுத்துறாரு. இது சமர்த்தத்தின் யுகம், இது சமர்த்த யுகம், அதாவது சக்திசாலியான யுகம். அப்படின்னா இந்த யுகத்துல எதையும் வேஸ்ட் செய்யக்கூடாது. நாம சமர்த்தமாக இருக்கணும், எல்லாத்தையும் சமர்த்தமாக்கணும். கூடவே சமர்த்த யுகமா இருக்கு. இது வெற்றியின் யுகம். அப்படின்னா ஒவ்வொரு கஜானாவையும் வெற்றியாக மாற்றணும், வெற்றியினுடைய யுகத்தின் அனுபவம் செய்யணும். அதுதான் கடைசி பாயிண்ட். வெற்றி பெறுங்கள் என்ற வரதானம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கான முரளி. ஓம் சாந்தி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி.
மனதில் அமைதி, சத்தத்தின் நடுவே நிலவும் சாந்தம் அமைதி, ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிழல் அமைதி, இதயத்தின் ஓய்வு அமைதி, எழுத்தியின் போர்வை அமைதி, கரைந்து விடும் திருவிழா அமைதி, தண்ணீரின் அப்பால் காத்திருக்கும் அமைதி, ஒவ்வொரு போரிலும் வெற்றி தரும் அமைதி, ஒவ்வொரு துயரத்தின் பின்னிலைப்பது அமைதி, தன்னைத்தானே சந்திக்கும் தருணம் அமைதி, ஒவ்வொரு ஆன்மாவின் தாகம் அமைதி, ஒவ்வொரு மௌனத்தில் ஒலிக்கும் அமைதி, அமைதி, அமைதி. சிவபாபா நீயே தருகிறாய் இதயத்திற்கு அமைதி.